வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் டுடே மார்க்கெட் வந்து வீக்லி எக்ஸ்பைரி முடிஞ்சு அந்த மாதிரி கண்டிஷன் ஆகிடுக்கு. அண்ட் ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் டேக்கு வந்து லெவல்ஸ் என்னங்கிறத பார்ப்போம், ட்ரெண்ட் அண்ட் லெவல்ஸை பற்றி. அண்ட் பேங்க் நிஃப்டி, யூஎஸ் ஆயில், கோல்டு அதோட லெவல்ஸ் அண்ட் வந்து மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி மார்னிங் நான் வந்து 9 to 11 இருந்தேன். நம்ம இருந்த வரையும் பார்த்துட்டிங்கன்னா என்ன ஆச்சு, முதல்ல வந்து அப்படியே மொத்தமாக ஃபால் ஆச்சு. நம்ம என்ன ஆச்சோ வந்துட்டு இந்த லெவல்ஸ் வந்துட்டு தென் அங்கேருந்து டோட்டல் சம்மர் ராலி 2 நாள் ஹையை பிரேக் பண்ணிட்டான். ஒரு நாள் ஹையை பிரேக் பண்ணாலே ட்ரெண்ட் ரிவர்சல்னு அர்த்தம். 2 நாள் ஹை பிரேக் பண்ணியிருக்கான். அப்படிங்கும்போது டுடே ஹை அண்ட் வந்து ப்ரீவியஸ் டே ஹை அதை சேர்த்து சொல்கிறேன். அண்ட் கிட்டத்தட்ட வந்து அது 263 பாயிண்ட் லோ டு ஹை 1% ரேலிங்கிறது நமக்கு வந்து போயிட்டுக்கு ஒரு நல்ல விஷயம். டே டு டே க்ளோசிங்கில் பார்த்துட்டு 0.5% வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. சரியா, சப்போர்ட் பொறுத்தவரை இந்த இடத்துல பார்த்துங்க 630 வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 3-4 டைம்ஸ் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. சரியா, அதனால் 630 இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 630 கீழே வராத வரை நமக்கு பிரச்சனை கிடையாது. நிஃப்டியோட ட்ரெண்டுங்கிறது பயோ அண்ட் டிப்பு தான். பக்கத்தில் நாளைக்கு என்னென்னா ஒன்று கேப் அப்பில் ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தவரையில் 25,755 ஒரு நாளைக்கு கேப் அப்பில் ஈஸியாக அடிச்சாலும், ஒருவேளை கீழே ஓப்பன் ஆனாலும் நமக்கு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஃபர்தராக பிரேக் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கிருந்து ஒரு 100 to 150 பாயிண்ட் ரேஞ்ச் நம்ம வச்சுக்கலாம். 100 to மினிமம் 850 900 வரை நமக்கு வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற நம்ம எடுத்துக்கலாம். சரி, அதுக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். மினிமம் 15 மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 1 hour கேண்டில்னாவது நமக்கு வந்து க்ளோஸ் வச்சாதான் நல்ல ரேலிங்கிறது கண்டினியூ ஆகும் ஒரு 150 பாயிண்ட்டுக்கு. சரியா, ஓகே. இது வந்து நிஃப்டி ஃபுல் அண்ட் ஃபுல் அப் ட்ரெண்ட் தான், எந்த மாற்று கருத்து இல்லை. ஏறினது அப்படி அந்த அளவுக்கு வந்து ஓப்பனிங் ஈக்குவல் டு லோ கேண்டில்ஸ் வந்து நிறைய ஒரு 4-5 கேண்டில் ஓப்பனிங் ஈக்குவல் டு லோ கேண்டில் ரேலியில். சரியா, எக்ஸ்பெரி காமா பிளாஸ்ட் வருமா, பிளாஸ்ட் மோகன் வந்து தட்டி நேர்த்திட்டாப்புல. முக்கியமாக ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது 25,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸு. நான் பார்த்தது 30 ரூபா, 25 ரூபாய்க்கு 24 ரூபாய் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட அது வந்து 170 ரூபா வரை போச்சு. நல்ல ரேலி, சூப்பர் இது அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு. நம்ம பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னாலும் பேங்க் நிஃப்டி பாருங்கள், இவர் வந்து சேனல் இருந்தாப்புல, சேனலில் கீழெல்லாம் நின்றுருந்தார் இன்னைக்கு. ஆனால் என்ன இப்போச்சு, சேனலில் பிரேக் ஆகிடுச்சு. இந்த பேங்க் நிஃப்டி அடுத்தது நமக்கு சேனலோட இந்த லெவலை வந்து நம்ம சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். ஃபர்தராக வந்து நான் இன்னையோட ஹைக்கு மேலே நாளைக்கு ட்ரேட் ஆகுதுன்னா நெக்ஸ்ட் வந்து 58,272, தென் 58,568 வரையும் அப்படியே ரேலிங்கிறது கண்டினியூ ஆகும். பேங்க் நிஃப்டி அப் இருந்தது ஃப்ளாக் மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, சேனல் பிரேக் அவுட், ஃப்ளாக் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம். நல்ல பேட்டர்ன்ஸ் பிரேக் அவுட்டும் பேங்க் நிஃப்டி கொடுத்துருக்கு. திரும்ப உள்ளது வராத வரையில் பிரச்சனை இல்லை. பேங்க் நிஃப்டி இது சேனலுக்குள்ளே, நிஃப்டி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 630 இதுக்குள்ளே வராத வரை நமக்கு ப்ராப்ளம் பை ஆன் டிப் தான். சரி, உள்ளே வந்து 1 hour க்ளோஸ் வச்சாதான் ஓகே. இதுக்கப்புறம் அது ஃபேக் அவுட் அந்த மாதிரியான ஒரு இது நம்ம யோசிக்கணும். அது வரை நம்ம அதெல்லாம் யோசிக்கணுங்கிறதில்ல. தென் நம்ம முக்கியமானது ஈவினிங் ட்ரேடு யூஎஸ் ஆயில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். யூஎஸ் ஆயில் பொறுத்தவரையில் இது ஒரு கன்சாலிடேஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 59.3 60.40 50 இந்த ரேஞ்சுக்குள்ள வந்து நல்லா கன்சாலிடேட் பண்ணுறான். நல்ல சூப்பர் ரேஞ்சு. மேபி உங்களுக்கு இன்ட்ராடே கீழே விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை இங்கே வந்ததுக்கப்புறம் என்னையை பொறுத்தவரை ஓவரால் பிரேக் அவுட் மேலே இருக்கலாம். 61, 62, 3 இந்த மாதிரியான டாலர்ஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு தான் நான் எதிர்பார்க்குறேன். நல்ல ஒரு ரீட்ரேஸ் பண்ண மாதிரி நிற்கிறான். ஹையர் பிரேக் அவுட் நல்லா கன்சாலிடேட் பண்ணி ஹையர் பிரேக் அவுட் நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம், நம்ம எதிர்பார்க்கலாம், என்ன வேணால் எதிர்பார்க்கலாம். அது கொடுக்கணும்ல, கொடுக்குற மனநிலையில் அவன் இருக்கானா, அந்த பெருந்தன்மையோட மனசோட செயல்படுறானா அப்படிங்கிறது யூஎஸ் ஆயில் பார்க்கலாம். அண்ட் அதான் ஒன்று இன்ட்ராடே பாட்டம் வந்துச்சுன்னா நமக்கு பவுன்ஸ் ஆகும், பை பண்ணலாம். இல்லை அப்படியே பிரேக் பண்ணிட்டான் 60.49 இந்த ரேஞ்ச் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு $0.50 அங்கேருந்து இனி ஒரு $1 வந்து ரேலி போகிறக்கான வாய்ப்புகள் இருக்குது யூஎஸ் ஆயில். சரியா, பிரேக் அவுட்ஸ் மட்டும் பாருங்கள். இதுவும் பேங்க் நிஃப்டி பார்த்தோம் இல்லைங்களா, அது மாதிரியான ஒரு சேனல் தான். இங்கே பாருங்கள், சேம் சேனல் அப்படியே வரைஞ்சோம்னா தெரியுதுங்களா, பேங்க் நிஃப்டி மாதிரி பேட்டர்ன் தான். இவனும் பிரேக் ஆகிட்டானா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். சரியா, பிரேக் ஆகட்டும், அதுக்கப்புறம் எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு கன்சாலிடேட் பண்ணிகிட்டு இருக்கான், பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. இது வந்து யூஎஸ் ஆயில். கோல்டு எல்லாத்தோட ஃபேவரெட்டு, கோல்டுக்கு XAUUSD கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா கோல்டு ஆல்மோஸ்ட் நம்ம ரெசிஸ்டன்ஸு அதாவது 4,166. சரியா, நல்ல ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு ஜோனு. இதுதான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், கோல்டு வந்து கொஞ்சம் ஒரு 100-150 பாயிண்ட் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓரளவுக்கு இந்த பேட்டர்ன் பாருங்கள், டபுள் பாட்டம்லாம் அடிச்சு பவுன்ஸ் ஆகிட்டு இருக்கான். மொத்தமாக ஏறிடுவானா நான் எதிர்பார்க்கல.
ஏறுவான் அந்த இது வரையும் 200 வரை ஏறலாம், $4,200 வரையும். தென் கீழே பவுன்ஸ் ஆகும் கோல்டு. சரி, இன்ட்ராடே பை ஆன் டிப்பில் தான் இருக்குது. பையிங் உங்கள் சைடில் உங்களுக்கு என்ட்ரிஸ் கிடைக்கிது அப்படின்னா நம்ம வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணலாம். டேவோட ஹை உடைக்கிறதுனாலும் கண்டினியூ ஆகும். அண்ட் கிரிப்டோஸ் பொறுத்தவரை நம்ம ஈவினிங் லைவில் பார்க்கலாம். கிரிப்டோ தான் என்னென்னா இந்த வீடியோ ஸ்பான்சர் பை காயின் டிசிஎக்ஸ். காயின் டிசிஎக்ஸை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். காயின் டிசிஎக்ஸ் உங்களுக்கு வந்து இந்தியன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு. கிரிப்டோவில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எஸ்ஐபி பண்ணலாம். எஸ்ஐபி டைப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வைக்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக வந்து உங்களுக்கு கிரிப்டோவில் வந்து ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் இருக்குது. முக்கியமாக இந்த கிரிப்டோ கரன்சிஸுங்கிறது லோ கேபிட்டல் ட்ரேடர்ஸ். இந்தியன் மார்க்கெட் தெரியும் உங்களுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக ட்ரேட் ஆகுது, ட்ராடவுன் வந்தால் தாங்க முடியாது, அந்த மாதிரி தான் இருக்குது என்எஸ்சியில் ட்ரேட் பண்ணுறோன்னா. இதுவே நீங்கள் ஒரு அதே அமௌண்ட்டை வச்சு நம்ம ஒரு $100 $200 ரேஞ்சில் வந்து காயின் டிசிஎக்ஸில் வந்து வச்சு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ட்ராடவுன் வந்தாலும் திரும்ப ரெக்கவரி ப்ராசஸ்க்குள்ள போய் நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு பொட்டென்ஷியல் இருக்கக்கூடிய மார்க்கெட்டை கிரிப்டோ மார்க்கெட்டு. இந்தியாவில் இது என்ன ஒரு லீகலான்னு கேட்காதீங்க, ஏன்னா லீகலாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அது போக வந்து உங்களுக்கு ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன் வந்து எல்லாமே எளிமையாக தான் இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஜஸ்ட் யூபிஐ பண்ணிக்கலாம். ஜிபேலேருந்து நீங்கள் பே பண்ணி உங்களால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். விட்ராவலும் ஈஸியாக கொடுக்குறாங்க. வேணுன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்ம லிங்க் இருக்குது, ரெஃபரல் லிங்க்கு, நீங்கள் தாராளமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இதை தவிர்த்து பார்த்துட்டோம் அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட்டு என்னை பொறுத்த வரையில் ஒரு இது இருக்கும், ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். வாலட்டிலிட்டிக்கு அப்புறம் வந்து ரேலி எந்த சைட் ஃபிக்ஸ் பண்ணது நம்ம மார்னிங் லைவில் பார்க்கலாம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஸ்டாக்ஸு ஏதாவது நல்லா கிடைக்குதான்னு நான் தேடி பார்க்குறேன். கிடைச்சா நாளைக்கு லைவில் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இல்லை இதே மாதிரி ஒரு வீடியோ போட்டு ஸ்டாக்ஸ்க்குன்னு ஸ்விங்க்கு ஏதாவது என்ட்ரி, நிஃப்டி அப் ட்ரெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஸ்விங்குக்கு ஏதாவது என்ட்ரி இருக்கா ஸ்டாக்ஸில் அப்படிங்கிறத நான் வந்து சர்ச் பண்ணி தனியான ஒரு வீடியோ போடுறேன். இருந்தால் நீங்களும் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்கள் நீங்கள் சொல்லலாம். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைவையும் ஃபாலோ பண்ணுங்கள். நைட்டு லைவ் இருக்குது, கிரிப்டோ லைவ் பாருங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.